அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்த்திட வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் டிசம்பர் 18 கோயம்புத்தூரில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தனியார் மண்டபத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி.வி. கணேசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மக்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் திரளாக கலந்து கொண்டு புதிய மின் இணைப்பு, மின்வீத பட்டியல் மாற்றம், பெயர் மாற்றம், மின்பளு மாற்றம், குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், பிறப்பு இறப்பு சான்றிதழ், திட்ட கழிவு மேலாண்மை, பட்டா மாறுதல், உட்பிரிவு நில அளவை, இலவச வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உட்பட அரசு சார்ந்த சேவைகளுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. அவை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முகாமில் மேலும் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சென்று மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் மற்றும் பள்ளி அறை கட்டிடம் புதிதாக அமைத்து வருவதை ஆய்வு செய்தார். பின்பு ஒப்பந்தக்காரர்களிடம் விரைவில் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று கூறினார். இதில் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது மக்களுக்கு இந்த பயன் கிடைக்கிறது தான். அதாவது புதிய மின் இணைப்பு, புதுசா வீடு கட்டுறீங்க, அதுக்கு மின்சார இணைப்பு வேணும், கரண்ட் கனெக்ஷன் வேணும், பதிவு பண்ணலாம். மின் இணைப்பு ஏற்கனவே அப்பா பேர்ல இருக்கணும், அப்பா இல்லாம இருப்பாரு, பையன் பேர்ல மாற்றணும், பெயர் மாற்றம் செய்யணும்னா அதுக்கு பதிவு பண்ணலாம். உங்க வீட்டுல இருந்து நம்ம தூரத்துக்கு ஒரு கம்பம் போட்டாதான் மின்சாரம் கொடுக்க முடியும்னா அதுக்கு எழுதி கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மின்சாரத்துறையில நம்ம தாலுகா ஆபீஸ்ல என்ன வேணும்னா பட்டா மாறுதல் பண்றது,